ஏங்க இன்னொரு ட்வீட் இப்பதாங்க பார்த்தேன். 3 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் போட்டிருக்காப்ல. நாளைக்கு வந்து விஷ்ணு உள்ள போறாராமே அப்படியா? ரவி சார் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? உங்களுக்கு கொழுப்பு தானே. ஐயா இல்ல. ஐயா அதுவும் சார் அதுவும் குறிப்பா ரவி சார் உங்கள்ட்ட சொல்லாம அவர் எதுவுமே செய்ய மாட்டாரு. அதனாலதான் கேக்குறோம். தப்பா எடுத்துக்க. அவன் மட்டும் போனா நாளைக்கு ஏவிபி சட்டை எகிரி குதிச்சாவது உள்ள நானே இறங்குறதா இருக்கேன். அது எப்படி நாளைக்கு பேக்கரிக்கு சப்போர்ட் பண்றான்னு நானும் பாக்குறேன். ஆமா இன்னைக்கு இன்னைக்கு இவங்க சப்போர்ட் பண்ணத பத்தி நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஐ மீன் சௌந்தர்யாவோட பேரண்ட்ஸ் பேசுனது வந்து பேட்சப் ஒர்க்கா பாக்குறீங்களா? இல்ல ஒரு திட்டமிட்ட ஒரு ஒரு பேச்சு மாதிரி எந்த இடத்துலயும் தெரியல. அந்த மாதிரி ஒரு ஒரு திட்டமிட்டு பேசுறது இருக்குல்ல, இடத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு ஒரு உண்மையான ட்ரூ சோல் பிளஸ் இப்போ இந்த மாதிரி ஸ்பேஸ் இந்த மாதிரியான விஷயம் அவங்க வீட்லயும் வந்து ஒரு யங்ஸ்டர் இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஸ்பேஸ் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபீட்பேக் செஷன் அவருக்கும் இருக்கும். ப்ளஸ் கோயிங் வாட் இஸ் ஆக்சுவலி கோயிங் த்ரூ அதில் அவங்க ஒரு ஃபேமிலியாக தன்னுடைய பெண் வந்து ஒரு பெரிய ஷோவில் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஆப்ஷனாக இருக்கும் போது அவங்களுக்கு அன்ஈவனா, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்டக்க சௌந்தர்யாவுக்கு ஒரு முகம் இருக்கு போல் இருக்கு அப்படின்றத அவங்க இந்த ரீசன்ட் டைம் லேட்டர் டைம்ல புரிஞ்சுக்கிட்டு சௌந்தர்யாவுடைய அந்த பிஹேவியர் அவங்க கொஞ்சம் ஆடா ஷாக்கா பார்க்குறாங்க. பட் இன்டீட் அவங்க வந்து ஓகே, எண்ட் ஆஃப் த டே இந்த கேமை வந்து நம்ம பொண்ணு வந்து சிலது கேட்டு வாங்கி புரிஞ்சு ரியாக்ட் பண்ணல அப்படின்ற ஒரு வருத்தம் ப்ளஸ் அண்ட் ஓவரால் வந்து எப்படி சொல்றது, கொஞ்சம் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ஆடுற இடங்களெல்லாம் டியூன் பண்ணி ஒரு ஒரு இன்டெலிஜென்ட்டாக விளையாடணுன்ற எதிர்பார்ப்போட ஒரு நல்ல பேர் எடுத்துகிட்டு வரணுன்ற எண்ணத்தோட ஒரு ஃபேமிலி வந்து அதுக்கு மட்டுமே பேசினா எப்படி இருக்குமோ அப்படிதான். ஏன்னா அந்த முரண்பாடு அப்படின்ற விஷயம் ஒவ்வொரு இடத்துலையும் வரும் பொழுது தன்னுடைய பெண்ணுக்கு இங்க எவ்வளவு பெரிய தாக்குதல் இருக்கு அப்படின்றத விட அவங்களுக்குள்ள இருக்கிற பெரிய பாதிப்பு. இன்னைக்கு என் பொண்ணு என்ன 7.5 இது எனக்கு ஆக்சுவலா எப்படி இருந்ததுன்னா பிதா பிதா மகன்ல அந்த ஜெயில் சீக்வன்ஸ்ல லூசாப்பா நீ உன்னைய பெற்றதுக்கு நான் பண்ண அந்த சீன் மாதிரி தான் இருந்து நானும் பொம்பளை புள்ளன்னு பொறுமையா போகணும்னு பாக்குறேன். அப்படி அவங்க அவங்க ஃபேமிலி பேசுனதுல வந்து ரொம்ப ஒரு லைவ்லினஸ் என்ன இருந்ததுன்னா, சௌந்தர்யா நீ வந்து எவ்வளவு நாள் இருக்கன்றது முக்கியம் இல்லை, ஆனா எவ்வளவு நாள் இருந்தாலும் பரவாயில்ல, சிலதெல்லாம் செய்யாம இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு அது மட்டும். இல்ல நிறைய விஷயத்த பெர்ஃபெக்ட்டா சொன்னான் தம்பி வந்து. நீ சொல்ற எனக்கு தோணுச்சு. எனக்கு தோணுச்சு நான் சொன்னேன். எனக்கு அப்படிதான் தெரியுது. எனக்கு அப்படிதான் தோணுது. அப்படின்னா உனக்கு தோணுதுன்னா நீ என்ன வேணா சொல்லிருவியா? அப்படின்னு கேட்டதெல்லாம் வந்து நிறைய விஷயம் வந்து ம். ஒரு கவுண்டர் அடிக்கணும்லாம் அடிக்கல. ஆனா அவங்க வந்து ஆமா நீ இந்த ஷோல என்ன பண்ற அப்படின்ற அந்த மாதிரிதான் கேட்டோம். ஆமா இந்த ஷோல என்ன பண்ற, அதாவது அந்த 7 வீரன் விளையாடாதன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற, நானும் விளையாடுவேன்னு சொல்றேன், ஒரு விளையாட்டு ஜெயிக்கவும் மாட்டேங்கிற, ஆனா எல்லா விளையாட்டுலயும் நடுவில் போது ஏதாவது ஒன்று செய்யற. அதை விட அவங்க ஒரு விஷயம் கேட்டார் அவங்க அம்மா, நீ இந்த மாதிரி ரியாக்ஷன்லாம் பண்ணவே மாட்டிய வீட்டுல, இது என்ன புதுசா புதுசா இங்க இங்க வந்து என்ன பண்றேன்னு. ஆக்சுவலா இந்த பொண்ணு வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நான் நினைச்சேன் சௌந்தர்யா சரி பிக் பாஸ் ரூம்குள்ள போயிட்டு இவங்களை கொஞ்சம் வெளியில போக சொல்லுங்களேன், ரொம்ப முரண்பாடா பேசிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு இவங்களை கொஞ்சம் சீக்கிரமா நேரம் ஆயிடுச்சு கிளம்ப சொல்லுங்களேன்னு. ரொம்ப ஸ்வீட்டா, ரொம்ப ஹானஸ்டா அவங்க அப்பாக்குள்ள வந்து ஒரு உண்மையான ஒரு ரியல் பிக் பாஸ் ஃபேன் தெரிகிறாரு. அவர் அந்த ஷோவை ரொம்ப ரசிச்சு பார்க்குறாரு, பொண்ணுக்காகலாம் இல்லை, ஷோவே ரொம்ப ரசிச்சு பார்க்குறாரு. அப்படி ரசிச்சு பார்க்கும் பொழுது நிறைய டெக்காரம், ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கணும், கொஞ்சம் ஒரு 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 மரியாதை ரீடைன் பண்ணணும் இந்த ஷோவில் அப்படின்ற சில விஷயங்களை வந்து அவர் நல்ல முன்னிறுத்தி பார்க்குறாரு. அண்ட் பொண்ணு வந்து அப்சல்யூட் 2K கிட்டா இருக்கு.
அதனால அது அப்படியே ஃப்ரீக் அவுட்டா இருக்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து அவருக்கு பொண்ணு. அதனால அவரு எடுத்துக்கிற விதமும் பிளஸ் சில பேர் வெளியில அதாவது ரொம்ப நல்லா இருக்குன்னு கொண்டாடுற பக்கம்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நல்ல பேர் வாங்குற மாதிரி ஒரு நல்ல விஷயம் செஞ்சு ஏதாவது ஒரு பேர் வாங்கி கொடுமா அப்படின்னு கெஞ்சாம கெஞ்சிட்டு போயிட்டார். அவங்க அம்மாவும் வந்து ரொம்ப ஸ்வீட்டு. ஆக்சுவலா அவங்க வந்து போதுமான அளவுக்கு அப்படிலாம் இல்லைங்க. என் பொண்ணு வீட்ல எல்லாம் இல்லை, இங்க வந்து தாங்க என்னமோ எல்லாமே மாறி மாறி அதுக்கு பண்ற எல்லாருமே மாதிரி இருக்கு. ரியாக்ட் பண்ணதுமே சார், எல்லாருமே வந்துட்டு "அப்ப நீ வீட்லயும் இப்படிதான் இருப்பேன்னு சொன்ன, எல்லாம் பொய்யா?" அப்படின்னு சொல்லி எல்லாருமே உடனே ரியாக்ட் பண்ணது. உடனே திரு 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 திருன்னு முழிச்சது. "என்னடா மொத்தமா முடிச்சு விட்டீங்க புள்ளைய" அப்படின்ற மாரி இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஆக்சுவலா சௌந்தர்யா வந்து முரண்பாடுன்ற இந்த கொஸ்டின்ல ராணா வீடோ இல்ல மத்தவங்க வீட்லயோ இருந்து வர்றதை விட சொந்த வீட்டுல வச்சு அடிச்சதுதான் பயங்கரமா இருந்தது. ஐயா, பட் விஜய் விஷால்கிட்ட கேட்கலாம்னு உங்களுக்கு தோணுச்சா சார்? ஆக்சுவலா விஜய் விஷால் கிட்டக்க இவங்க ஃபேமிலி அந்த மாதிரியான ஃபேமிலியா தெரியல. இவங்களுக்கு முதல்ல நாம கரெக்டா இருப்போம், அடுத்தவங்களை கேள்வி கேட்போன்றது. ஒரு சில பேர் பிரின்சிபலா இருப்பாங்க. அவங்க அப்பா அதுல ரொம்ப ஐக்கானா இருக்காரு. அவரை பார்க்கும் போது அவர்கிட்ட நான் உன்னை கேள்வி கேட்கறதுக்கு நான் கொஞ்சம் கரெக்டா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றது தான் அது. ஏன்னா அவருடைய 2-3 தடவை ரிப்பீட்டடா அவர் சொன்ன ஒரு நல்ல வார்த்தை என்னன்னா, நம்மள ஒருத்தங்க குறை சொல்றாங்கன்னா அந்த குறையில நம்ம மேல ஏதாவது ஒண்ணு இருக்குன்றத நம்ம பார்க்கணும் அப்படின்றது. சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீ எல்லாம் என்ன குறை சொல்ற அளவுக்கு நேரம் ஆகி போச்சு பாத்தியா அப்படின்ற லெவல்ல பாத்துட்டு இருக்காங்க. ஆனா அவர் வந்து ஒரு குறைய சொல்றவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவே அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா, ஒருத்தர் குறை சொல்றாங்க நம்மளை பத்தி, நம்ம அதை திருத்திக்க ஏதாவது இருக்கா இல்லையா அப்படின்னு அவங்க அப்பாவுடைய விஷன்லாம் வந்து எப்படி இருக்குன்னா, இந்த கேமை வந்து ஒரு மாதிரி செல்ஃப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு நல்ல குவாலிட்டியான பர்சனை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பா பார்க்க வேண்டிய இடமா பார்க்குறாரு போல் இருக்கு. அதனால அதில் ஒரு நிறைய உழைப்பு இருக்கணும், நிறைய ஒரு ஈடுபாடு இருக்கணும். ப்ளஸ் அவங்க ரொம்ப சில விஷயங்கள்லாம் அவங்க எவ்வளோ கவனிச்சு வந்து இதில் அட்ரஸ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு விஷயத்த முழுசா கூட கேட்க மாட்டேங்கிற, டாப்ல 2 கேட்குற, பாட்டம்ல 2 கேட்குற, ஆனால் கருத்து மட்டும் வேற மாதிரி ஒன்று சொல்லிட்டு போயிடுற அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ரொம்ப ஹிலேரியஸாவும் இருந்தது. 2வது அவங்க அதை சீரியஸா தான் சொல்றாங்க. ஆனா பார்க்க கண்டென்ட்டையும் ஃபுல்லா கேட்க மாட்டேங்கிற. ஆனா உன் இஷ்டத்துக்கு ஒண்ணு பேசுற. 2வது நீ பேச ஆரம்பிச்ச உடனே இரிட்டேட்டிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு நீயா திரும்பி போற. ஏம்மா உள்ள வரேன்னு கேட்டாலும் கேட்க மாட்டேங்கிற. இப்படி எல்லாமே அவங்க ரொம்ப ஒரு சீரியஸா தான் அட்ரஸ் பண்ணி சொல்றாங்க. ஆனா அந்த சீரியஸான பாயிண்டோட ஃபீட்பேக்னு ஒண்ணு இருக்குல்ல, அது சம்திங். மேபி அவங்க அத ரியலைஸ் கொஞ்சம் பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன் சார். ஏன்னா, இன்னைக்கு நான் வந்து Twitterல வெயிட் பண்ணிருந்தேன். என்னடா எங்க என்ன சத்தத்த காணோம், சத்தத்த காணோம்ன்னு. ஏன்னா வந்து ஒரு 1 வாரமா சார் போட்ட ட்வீட் எல்லாம் பார்க்கணும். ஜாக்லின் கேவலமானவள், இவள் கேவலமானவள், மஞ்சரி கேவலமானவள், அப்படி இப்படின்லாம் போட்டு சௌந்தர்யா வந்து இப்படி பண்றீங்க, சௌந்தர்யா அப்படி சௌந்தர்யா வந்து கேம் பெர்ஃபெக்ட்டா விளையாண்டுருக்காங்க, கரெக்ட்டா தான் பண்றாங்க, நடந்தத தானே சொல்றாங்க, அப்படி இப்படின்னு இல்லாத முட்டுக்கள், இல்லாத செவுறுகள். நான் பார்த்துட்டு கடைசியா இன்னைக்கு போடுங்க நீங்க. இன்னைக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் பார்க்குறேன்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். கடைசியா ஒருத்தர் போட்டாப்ல. திரும்பவும் இந்த கோவா கேங் ஒண்ணா சேர்ந்துருச்சு அப்படின்னு ட்வீட். அப்படி போடலன்னா அப்ப இப்படிதான் போட முடியும். வேற எப்படி போட முடியும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு விட்டுட்டேன். இல்ல இவங்களே சார் நீங்க நீங்க அத எப்படி பார்க்குறீங்கன்னு தெரியல. இப்ப நெறைய பேர் இங்க வந்து பேசுறாங்கல்ல. நீங்களும் நெறைய ஸ்பேசஸ்ல பேசுவீங்க. இல்லாத நெகட்டிவிட்டிய ஃபேன்ஸ் அப்படின்ற பேர்ல எக்ஸ்ட்ரா நெகட்டிவிட்டிய வந்து சௌந்தர்யாக்கு ஆட் ஆன் பண்ணிட்டாங்க போன வாரத்துல. அது அத ஆக்சுவலா ஒத்துக்கிறீங்களா நீங்க? அது எப்படி போகுதுன்னா, லாஸ்ட் ம். ஒரு வாரம் வந்து இந்த ஜாக்லின் சௌந்தர்யா ஃபைட் இருக்குல்ல, அதுல ம். அது வந்து அதுக்கு அதுக்கு வந்து மெதுவா ஜாக்லினுக்கு இந்த சைடு முத்துக்குமரன், மஞ்சரி, தீபக்ன்னு ஒரு மாதிரி யூனிக்கா இவங்கெல்லாம் ஸ்டாண்டர்ட் பிளேயர்ஸ்ன்ற டாக்கும் கொஞ்சம் பெருசா ஆகிக்கிட்டே போகுதுல்ல, அது அவங்களுக்கு கரெக்ட். வந்து ஜீர்ணிக்க முடியல. ஆக்சுவலா வந்து நான் கூட ஒரு ஸ்பேஸ்ல சொல்லியிருப்பேன், அது எப்படிங்க நீங்க வந்து
இவங்க 4 பேரும் ஒத்துக்கிறீங்க. சௌந்தர்யாவை வந்து ஒரு ஐ மீன் ஒரு 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 கேம் டாப்பராக கூட ஒத்துக்க முடியாத அளவுக்கு சௌந்தர்யோடைய கேம் அப்படின்னா அவங்களுக்குள்ள வந்து இப்போ எப்படி ஆகி போயிடுச்சுன்னா மைண்ட் செட்டாக வந்து ஒரு பக்கம் ஜாக்லினோட கான்ட்ரடிக்ஷனு, இன்னொரு பக்கம் அதாவது சௌந்தர்யான்ற ஒரு ஒரு பிளேயர் ஒரு சாதிச்சு மேலே வந்துடக்கூடாதுன்னு எல்லா விதமான பிளேயர்ஸோடைய பிஆர்களும் மற்ற விதமான பிளேயர்ஸுங்களும் சேர்ந்து இதை அடக்குறாங்க அப்படின்னு சொல்ற அந்த ஒரு விதம் இருக்குல்ல. அதனால என்ன ஆயிடுச்சு, அவங்க ஃபேன்ஸோ ஃபேண்டமோ இல்லை ஒரு சில பீப்புளோ என்ன பண்றாங்கன்னா இந்த கம்பேரிட்டிவ் ஆப்ஷன்ல தன்னோட ஓன் பிளேயரை இழந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த ஃபேண்டம் எதை கான்சென்ட்ரேட் பண்ணலன்னா அவங்க பிளேயரோட பாசிட்டிவிட்டியை வந்து சொல்றதெல்லாம் அப்படிதான் இருக்கு. ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி ஆஃப் சௌந்தர்யானா சௌந்தர்யாவோட குட்வில், குட்னஸ், ஹைப்பர் அட்டென்டிவிட்டி, அதாவது அவங்களோட கேம் ஸ்ட்ராட்டஜி, கேம் நுணுக்கம் அதெல்லாம் வச்சு பெருமையாக பேசி பெருமையாக பண்ணுறதை விட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்த கார்னர் பண்ணி அந்த ஒரு கார்னர்ல இருந்து வன்மமா அது அப்படி பேசி இப்போ இது என்ன ஆகி போச்சுன்னா இந்த ஃபேமிலி டாஸ்க்ல வந்து இவங்க இப்போ அவங்க ஆக்சுவலா இந்த ஃபேமிலி டாஸ்கை பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே இண்டிவிஜுவலா ஒன்று தோணி இருக்கும்ல, இப்போ ஸ்பேஸ்ல என்னன்னு பேசுவாங்க அப்படின்னு நினச்சிதான் நான் நடுவில் வந்தேன். நடுவில் வரும்போது நான் ஒருத்தர் பேசுனதை பார்த்தேன், என்னால் தாங்கிக்கவே முடியல. அவர் எழுதியிருந்தத. அதனாலதான் நான் போய் ஒரு ட்வீட்டை போட்டு எப்பா இதுக்கு மேலேயும் நீங்க அதை முட்டு கொடுக்குறீங்களா எப்பா வேற லெவல்ல. ஆக்சுவலா சார் அது இல்ல சார். இப்போ 2-3 ஐடி ஜென்யூனா இருந்த ஐடி சார். 4-5 ஐடி சவுண்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த ஐடி கிட்டத்தட்ட அபியூசராவே மாறிட்டாங்க சார். இப்போ 11 வாரமா ஜேக்க போட்டு அடிச்சாங்க. எங்களுக்கும் வருத்தம் இருந்தது, எனக்கெல்லாம் வெறுப்பெல்லாம் இருந்தது. அதுக்காக அதை வந்து அபியூசிவா மாத்திடக்கூடாது இல்ல, அபியூஸா மாறிட்டாங்க அவங்க. அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. கொஞ்சம் அவங்களுக்கு என்னன்னா இது வந்து இது நம்மளே யோசிச்சு பார்ப்போமே, இந்த வாரத்துல இப்படி ஒரு ட்விஸ்ட் நடக்கும் நம்ம மட்டுமா நினைச்சு பார்த்தோமா? அவங்க ஃபேமிலி வந்து வச்ச ட்விஸ்ட் நமக்கு அவங்களுக்கு அவங்க கொஞ்சம் தாங்கிக்க முடியல, அவ்வளவுதான். ஏதாவது என்னன்னா ஒரு பிளேயர் மேல வந்து ஹெவி எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னும் போது ஒரு பிளேயரை பிடிக்கிறதுக்கும் நான் அந்த அந்த ஸ்பேஸ்ல கூட சொல்லியிருந்தேன், நீங்க ஒரு கேம் ஃபைட்டர் என்கிட்ட கேட்டாங்க, அவங்க ஜாக்லினை மேட்ச் பண்ணி தான் என்கிட்ட கேட்டாங்க அந்த ஸ்பேஸ்ல, நீங்க ஜாக்லின் சௌந்தர்யா அப்படின்றது வரும்போது எந்த எந்த விதத்துல ஜாக்லினை வந்து ஒரு ஸ்டெப் சௌந்தர்யாவோட ஜாஸ்தியா இருக்குன்னு நீங்க சொல்றீங்கன்னு கேட்கறதுக்கு நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்சர்வ் பண்ண ஒரு பாயிண்ட்ல அந்த வீட்டுக்குள்ள வந்தவுடனே 24 மணி நேரத்துல 2 பேர் வெளியில போலான்னும் போது வீடு சூஸ் பண்ண 2 பேர் நானும் ஜாக்லினும் தான், வேற யாரும் கிடையாது. அந்த பொண்ணு முதல் நாளே அந்த வீட்டுக்கு த்ரெட்டு. இது ஒண்ணு போதாதான் இந்த பொண்ணு கடைசி நாள் வரைக்கும் இருக்கிறதுக்கு? முதல் நாளே இந்த பொண்ணு விளையாடுன்ற கேமரா அந்த பொண்ணு வந்து டிக்ளேர் பண்ணிடுச்சு. இப்போ என்னைய சொல்றாங்கன்னா அது வேற கதை. ஒரு மாதிரி நானே ஒரு கான்ட்ரவர்ஷியலான பர்சன்ன்ற நினைப்பு இருந்திருந்தா கூட ஏதோ ஒரு ஆங்கிள் என்னை வெளில தள்ளுறதுக்கு ஏதோ பேசுறாங்கன்னு. ஆனா ஜாக்லின் என்ன பண்ணாங்க, ஜாக்லின் வந்த உடனே அந்த ஒரு பெட்டுக்காக பேசின அந்த ஒரு விதமே ஒரு ஸ்ட்ராங், அது டக்குன்னு ஜாக்லின் அந்த இடத்துல அழகான ஸ்விங்கு கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி கவுண்ட் எங்க போச்சோ அதுக்கப்புறம் வந்து அவங்க திருப்பி விட்டாங்க ஆளை. ஆனா அந்த ஆரம்பிச்சது நிறைய பேர் 12 வாரம்ன்றாங்க, அது ஆக்சுவலா 12 வாரம் இல்ல, முதல் நாள் 12 வாரம் அந்த பொண்ணு நாமினேட்ல இருக்கு. மக்களை சந்திச்சு விளையாடுற ஒரு பொண்ணு முதல் நாள்ல இருந்து மக்களை சந்திக்கிறதுக்கு ஒரு செகண்ட் யோசிக்காத பொண்ணு. ஒரே ஒரு நாமினேஷன் பாஸ் மட்டும்தான் கிடைச்சது. அதுலயும் அந்த பர்டிகுலர் வீக்ல அந்த பொண்ணு வெளியில இருக்க நமக்கு தெரியுது நல்ல ஸ்கோரிங்ல இருக்கிற ஒரு பொண்ணு. என்ன தலையில நின்னாலும் ஒரு டாப் கேமர். இதுல என்னன்னா இவங்க எதை கொண்டு வந்து கலக்குறாங்கன்னா, இப்போ முத்துக்குமரன் வந்து 10 இடத்துல முரணா பேசுற இடங்கள் இருக்கும். அந்த இடம் வந்து நல்லாவும் இருந்திருக்காது. ஆப்போசிஷன் சைட்ல அந்த கருத்துக்கள் வந்து ஒத்துக்கப்படுற அளவுக்கு வந்து ஒரு பாசிட்டிவிட்டியாகவும் கூட இருந்திருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக ஜாக்லின் பேசுற எல்லா
இடத்துக்கு ஏற்ற சூழ்நிலை எல்லாம் வந்து ஒரு விமர்சனமா பதிவு பண்ணிக்கிட்டே வர்றது வந்து ஒரு டட்டி கேம்னு சொன்னா, அப்படி பார்த்தா எல்லாருடைய கேம்லயும் ஒரு 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 20% நீங்க டட்டி கேமை தாராளமா பார்க்கலாம். ஆனா இந்த கேமுக்கு முனைப்பு வந்து ஃபைட்டர் கேமிங் ஃபைட் மோட் இருக்கணும். ரெண்டாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சுவலா சொல்லணும்னா, இந்த வீட்டுக்குள்ள ஒரு 8 பிளஸ் அதுக்கப்புறம் ஒரு 3 பொண்ணுங்களா, 11 பொண்ணுங்க வந்திருந்த இடத்துல 11 பொண்ணுங்கள்ல மஞ்சரி அண்ட் ஜாக்லின், அதுவும் மஞ்சரி வந்து ஆஃப்டர் 30 அதுவும் கேமை பார்த்துட்டு வந்தவங்க. ஜாக்லின் முதல் நாள்ல இருந்து கேமை கண்டினியூ பண்றவங்க. இதுல இவங்க 11 பேர்ல முதல் நாள்ல இருந்தே எதிர்ப்பை சந்திச்சிட்டு இருக்கிற ஒரு பொண்ணுக்கு இந்த கேமோடைய டாப்பர்ல வர்றதுக்கான எல்லா தகுதிகளும் இருக்கு. அதுதான் நான் பிரதான தகுதிகளா பாக்குறேன். என்னன்னா வீட்டுக்குள்ள ஒருத்தங்களுக்கு பிடிக்கணுன்ற அவசியமே இல்லை. மக்களுக்கு ஒருத்தங்களை பிடிச்சி உள்ள உட்கார வைக்கிறது தான் கேம். அதை வந்து எந்த விதத்துல உள்ள வைக்கணும்னா விளையாட்டின் அடிப்படையில உள்ள வைக்கணும். ஸோ இதுல யாரோ எனக்கோ சொன்னது அது கொஞ்சம் ரிலேட் பண்ணி சொல்லணும்னா, ஜாக்லின் ஒரு கேமை இப்போ நாங்க வந்து இப்போ இந்த இந்த பாய்ஸ் விஸ் கேர்ள்ஸ் ஆடும்போது இடமாற்றம் பண்ணலான்னு சொல்லும் போது, ஜாக்லின் இந்த ரூமுக்கு வரும்போது பாய்ஸ்க்கே வந்து ஜாக்லின் தான் வரப்போறா அப்படின்ற ஒரு நினைப்பு இருக்குன்னா, ஸோ ஜாக்லின் இஸ் ஆல்வேஸ் த்ரெட் டு காம்படிட்டர்ல. அந்த நேமை சம்பாதிக்கிறது கஷ்டம். நீங்க வந்து ஆப்போசிஷன்ல வந்து ஒரு த்ரெட்டான பிளேயர் இருக்காங்கன்னு, எங்களுக்கு சௌந்தர்யா வந்து த்ரெட்டுன்னு எந்த இடத்துலயும் வராதுல்ல, ஒரு கேமரா யோசிக்கிறதா இருந்தா. அண்ட் சௌந்தர்யா வந்து ஸ்ட்ராங்கரா இல்ல, வேல்யூ இல்ல, ஸ்கில் இல்ல, நாலேஜ் இல்ல, இது மாதிரிலாம் எங்கேயுமே கருத்து இல்லை. பட் கம்பேரிட்டிவ் பண்ணும் பொழுது ஒரு ஐக்யூல ஆரம்பிச்சு, பிசிக்கல்ல ஆரம்பிச்சு, கேம் பிளானிங்ல ஆரம்பிச்சு, எல்லாத்துலயுமே வந்து வியூகமே இல்லாம டேஸை பாஸ் பண்ண முடியும் அப்படின்றது தானா அமைஞ்ச வரம். எப்படி ராணவுக்கு ஒரு வரம் இருக்கோ, அதாவது நாம எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்தோம் அப்படின்றது முதல் மேஜிக்னா, இந்த வீட்டுக்குள்ள நம்ம எப்படி இருக்கோன்றது ரெண்டாவது மேஜிக். அது ராணவுக்கு மட்டும்தான் அமையும். அவனுக்கு ஒரு பெரிய வரம், பிளஸ்டு சைல்டு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி தான் சௌந்தர்யா. அதாவது எப்படின்னா த்ரூ அவுட் த கேம் அவங்க இருக்கிற அந்த பிளஸிங் எப்படி நடந்துச்சுன்னா, நாட் ஒன்லி அதுக்காக அவங்க எஃபர்ட்டே போடல, அவங்க ஒண்ணுமே பண்ணல அப்படின்றதெல்லாம் பாயிண்ட் கிடையாது. அவங்க பண்ற எதுவுமே ஒரு வின்னருக்கான ஒரு கேம் முனைப்போட கப் அடிக்கிற மோட்டோவெல்லாம் கிடையாது. நீட் டு சர்வைவ், நீட் டு ஸ்டே தேர், ஒரு சர்வைவல் கேம். பட் ஜாக்லின், மஞ்சரி, முத்துக்குமரன், தீபக் இவங்கெல்லாம் வந்து இட் லுக்ஸ் லைக் வின்னிங் த ட்ராஃபி, அதுக்கான கேம். அதான் அந்த மேஜர் டிஃபரன்ஸா பாக்குறேன். குட் சார். நாளைக்கு அர்ச்சனா போறாங்களே, அதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? அது கன்ஃபார்மா? அது உண்மைதானா? கன்ஃபார்ம். உண்மை. ஆக்சுவலி முந்தானத்தே அவங்க போயிருக்க வேண்டியதான் சார். பட் வந்து வேணான்னு சொன்னதுனால, அவர் ரொம்ப லோவா இருக்கிறதுனால மேபி லாஸ்டா அனுப்புறாங்கன்ற இதுல மாதிரி இதுல கேள்விப்பட்டேன். இதுல எனக்கு இதுல இது 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 என்ன கேட்டகரியா? ஃப்ரெண்டுன்ற கேட்டகரியா அது? இல்ல சார், லவ் என்கேஜ்ன்ற கேட்டகரி. அது They எங்க? both gonna get married. ஓகே. ஸோ அதை வந்து இப்போ நாளைக்கு வந்து ஆன் த ரெக்கார்ட்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவாங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பிளேயர், சரிங்களா? நான் ஒரு பிளேயர் இல்லாமல் நான் வந்து ஒரு காம்படிட்டிவ் கண்டஸ்டன்ட்டோட ஒரு ஃபேன் பேஸு, இது பயங்கரமான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காதா? எனக்கு ஒரு நல்ல ஃபேன் பேஸ் இருக்கிற ஒரு பிளேயர் உள்ளே இறக்குறீங்க, உள்ளே இறக்கிக்கிட்டு அவர் போய் இவங்களுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து இந்த இந்த முரண்பாடுன்னு ஒரு கான்செப்டை வச்சு கண்டஸ்டன்ஸை கேள்வி கேட்கும் பொழுது நான் வந்து நான் உண்மையிலேயே சொல்றேங்க, நீங்க யார் எப்படி நினைச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, என்னெல்லாம் யாராச்சும் உட்கார வச்சுக்கிட்டு இந்த மாதிரி யாராச்சும் வந்து நீங்க பண்ணதுல வந்து அதுல என் பையன் வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிட்டான்னு நான் உடனே ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன தெரியுமா கேட்பேன்? உங்க புள்ள கான்ட்ராக்ட் சைன் பண்ணிச்சா? ஒரு நாளைக்கு எவ்வளவு பேமெண்ட் வாங்குச்சு? எல்லாம் தெரிஞ்சுட்டு தானே உள்ள விளையாட வந்துச்சு. உள்ள விளையாடும் போது 90 தடவை அட போங்கம்மா, உங்க புள்ள 4 இடத்துல என்னை பத்தி பேசினது, எங்க அம்மா வந்துச்சுன்னா உங்க அம்மா விட்டு ரைடு கட்டுறோம் அப்படின்னு நானே பேசுவேன். இதெல்லாம் வந்து
இதெல்லாம் வந்து பேச்சே இருக்கக்கூடாது. நீங்க சரி நீங்க சொல்றீங்க அவங்களுக்கு ஃபேன் இருக்குன்னு. இப்ப அவங்க ட்வீட் போடுறாங்க இல்லையா அருணுக்கு. ஆ, அதுல பாசிட்டிவ் கமெண்ட்ஸே நான் பார்க்கலையே கீழ. நான் நான் அவங்களுக்கு நான் ஃபேன்ஸ் சொல்ற ஃபேனுன்றது ஆ வின்னிங்கோ சக்சீடோ அதெல்லாம் விட்டுருங்க. ஓகே. சரிங்களா? இது வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுமா ஆகாதா? இல்ல இது கண்டிப்பா வந்து ஆகும். அது அது தப்பு தானே. நான் தான் சொன்னேன், அருணை ரொம்ப டவுனா காமிக்கிறதுனாலலாம் சிம்பத்திலலாம் ஒரு 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 புண்ணாக்கும் நடக்காது. சிம்பத்தின்ற அந்த ஒரு விஷயம் ஒண்ணே ஒண்ணு நடக்கும். ஐ ஃபீல் எனக்கு என்னன்னா, அந்த பையன் வந்து உண்மையிலேயே வந்து அவனோட குவாலிட்டியான ஒரு பாயிண்ட் என்னன்னா, அவன் நல்ல ஹியூமன். அவன் அவன் வந்து மனித நேயத்தோடைய உச்சத்துல அந்த வீட்ல கேர உண்மையிலேயே செய்றான் அவன். அது நான் வந்து எனக்குன்னு இல்ல, எல்லாருக்குமே அவன் செஞ்சான். அத வந்து மாற்று கருத்தே கிடையாது. சும்மா வர்றவங்க போறவங்கலாம் அவன் கேம் விளையாடுற விஷயத்துல என்னன்னா, இப்ப உதாரணத்துக்கு என்ன சொல்றோம்? நம்ம சிரிப்பாவே சொல்றோன்றதுக்காக முத்துக்குமரன் வாழைப்பழத்துல ஊசி குத்துறான். அந்த வலி வலிச்சவனுக்கும் வலி தானே அது. ஸோ அந்த மாரி ஒரு கருத்து எல்லாருக்கும் எல்லார் மேலயும் இருக்க தான் செய்யும். அது அது நீங்க வர்ற கண்டஸ்டன்ட்ட விட்டு நீங்க கொம்பு சீவுனீங்கன்னா எப்படி? அது 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 வந்து என்ன ஆகும்னா, என்ன மாதிரியான எம்பாரஸ்மெண்ட் ஆகும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தீபக் ஆல்ரெடி ஒரு மாரி நல்லா ரிஃப்ரெஷ்ட் ஆகி வேற மாதிரி ஒரு 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 கேமர் மாதிரியான ஒரு பாயிண்ட். ஆக்சுவலா செகண்ட் பிளேஸ் உறுதியா ஜாக்லினுக்கு இருந்ததை வந்து இப்ப தீபக் உள்ள வந்ததுல தான் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து அது டில்ட் ஆக ஆரம்பிச்சது. நான் அது வந்து உறுதியா நான் என்னுடைய பாயிண்ட்ல ஜாக்லின் வந்து முத்துக்குமரன் ஃபர்ஸ்ட் ஜாக்லின் செகண்ட் ரன்னர்னு நினைக்கிற ஒரு ஆள். அப்படி இருந்தது வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து நான் தீபக்னு ரொம்ப கன்வின்ஸ்ட் ஆயிட்டேன். அதுக்கு அந்த மாதிரியான ஒரு த்ரெட்டை வந்து அந்த இடத்துல வந்து கலப்புற அந்த லெவல் வரைக்கும் இருக்கிற ஒரு 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 ஸ்ட்ராங்கான கேமரு. இப்போ நீங்க வந்து ஒரு பிளேயரோட ஒய்ஃப் வந்து சொல்றாங்க, நீங்க வந்து எப்படி சொல்றது, நான் ட்ரெண்ட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபர்ஸ்ட் மறுக்கிறாங்க, அப்புறம் கேரக்டர் அசாசினேட் பண்ற மாதிரி இருக்குன்றத நீங்க பட்டு உடைச்சிங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள பல ரகசியங்களை உடைக்கலாம். வர்றவங்க பார்த்துட்டு வர்றவங்க வந்து பல ரகசியங்களை உடைக்கலாம். அதை உடைக்கல. ரெண்டாவது கேரக்டர் அசாசினேட்டுன்னு சொல்லி நீங்க அருணை பிராண்ட் பண்றதும் தப்பு தான். இப்ப அவங்க சொல்றாங்களே சார் கொஞ்சம் உடைச்சு விடுங்க சார் அப்படியே. நல்லா என்டர்டைன்மெண்டா இருக்கும் சார், கொஞ்சம் உடைச்சு விடுங்க ப்ளீஸ். இல்ல அது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஒரு நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த ஃபேமிலி டாஸ்க்ல வந்து ஒரு மாதிரி அவங்க ரொம்ப டயர்டா இருப்பாங்க ஒரு 60-70 நாள். இதுல ஏதாவது ஒரு ஹாப்பியா இருக்கிற மொமெண்ட்டோ இல்ல ஏதா இருக்கு, இதுலயே நீங்க வந்து கண்டென்ட் பாக்குறேன்ட்டு ஒண்ணு பண்ணீங்க பாருங்க. அதுல இப்ப நீங்க வேற அர்ச்சனா வேற அனுப்புறீங்களா, அது சும்மாவே சலங்க கட்டிட்டு ஆடும். என்ன நடக்க போதோ. இல்ல சார். இப்போ நான் ட்வீட் பார்த்தேன். ஓகே. தட் விஜே விஷாலுமே வராரு. ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு நாள் மட்டும் ஃப்ரைடே தனியா வைக்கிறாங்கன்ற மாரி ஒரு ஒரு சர்ச்சைகள். அது இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா அர்ச்சனா போறது கன்ஃபார்ம்ன்றது நமக்கு தெரியும். ஆஹா. பட் இவரு பேர் என்ன? விஷ்ணு விஷ்ணு சாரி விஷால்னு சொல்லிட்டேனா? விஷ்ணு போறதும் கன்ஃபார்மா? அப்படி விஷ்ணு போனாருன்னா இருக்கிற கொஞ்சம் நஞ்ச நல்ல பேரையும் கெடுத்துட்டு வந்துருவாப்லயே தலைவரு. ஏ- எனக்கு இல்ல யாருக்காவது உங்களோட ஞாபகம் கருத்து இல்ல. இருக்கான்னு தெரியல. இது இந்த என்னுடைய கருத்து. ரம்யா பாண்டியனுடைய ஃபேமிலி போனதுக்கு அப்புறம் ரம்யா பாண்டியன் ஹெல்மெட் எனக்கு ஞாபகம் இருக்குங்களா யாருக்காவது? அது வரைக்கும் ரம்யா இருக்கு பாண்டியன் ப்ரோ. அவங்க செம்மையா விளையாடிட்டு இருப்பாங்க. பிரதர் வந்து சொல்லுவாப்ல. ஆமா. அவங்க பிரதர் வந்து சொன்னதுக்கு அப்புறம் அப்படியே அவங்க டவுன் ஆயிடுவாங்க. அது வந்து எனக்கு இந்த ரயன் மேட்டர்ல தெரிஞ்சிச்சு. இந்த ரயன் மேட்டர்ல அது வரைக்கும் அந்த பையன் ஒரு அனலைசரா இருந்தான். அவங்க அவங்க சிஸ்டரா யாருன்னு தெரியல. சிஸ்டர். அவங்க அவங்க வந்து உள்ள என்ட்ரு ஆனதுல இருந்து அவங்க ரொம்ப ஒரு வியர்டா ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா கடைசியில அவங்க ஒரு ஒரு இடத்துக்கு மேல அவங்க பேசினது எப்படி இருந்துச்சுன்னா, அப்படியே மத்த பிளேயரை லுக் விட்டுட்டு, ரயன் மேக் ஷூர் டிடிஎஃப் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஐயா 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 டிடிஎஃப்ன்றாங்க, பணப்பட்டின்றாங்க, வேற லெவல்ல அவங்க பேசுறதெல்லாம் பயங்கரமா இருந்தது. அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, உன்னைய கூட ஒரு 1% உனக்கு ஏதோ ஒரு டாப் 5 வர்றதுக்கு ஒரு 10% வாய்ப்பு இருந்ததுடா. இனி மொத்தமும் போச்சு. அது உண்மை சார். அந்த அம்மா பேசின உடனே எனக்கு மொத்தம் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, உள்ள ஃபேமிலியில உள்ள வந்தவங்க பேசுனதுக்கே இந்த ஆட்டம் கண்டது.
அர்ச்சனா, விஷ்ணு இவங்கெல்லாம் போய் நானும் ஒண்ணு பேசுறேன்ட்டு பேசினா அது எங்க போய் முடிய போதோ அந்த பிளேயருக்கு தெரியல. பட் வந்து சார் நேத்தோட ஆக்சுவலி எனக்கு